ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வேற்றுமையில் ஏழாம் வேற்றுமையை பற்றி பார்க்கலாம். ஏழாம் வேற்றுமைனா என்ன அப்படின்னா, இட வேற்றுமைன்னு சொல்லுவோம் ஏழாம் வேற்றுமையை. அதுக்கான உருபு பாருங்கள், கண், மேல், கீழ், கால், இல், இடம் உட்பட 28 உருபு இருக்குது. இந்த உருபு மேக்ஸிமம் இந்த உருபு படித்தாவே நீங்கள் போதும். இதுதான் டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து இடம், காலம் ஆகியவற்றை குறிக்கும் சொற்களில் வரும்னு சொல்கிறாங்க. எந்தெந்த பொருள் இடப்பொருளில் வருது, காலப்பொருளில் வருது, அந்த மாதிரியான வாக்கியங்களில் இந்த வேற்றுமை இடம்பெறும். இடப்பொருளுக்கு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஊரின் கண் உள்ளது வீடு. கண் அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்ததுனால இது ஏழாம் வேற்றுமையிலையும், ஊருங்கிறது ஒரு இடம், அப்போ அது இடத்தை குறிக்கிற பொருளில் வந்திருக்கிறது, இடப்பொருளில் வந்திருக்கிறதுனால இது இடப்பொருளில் வந்த ஒரு ஏழாம் வேற்றுமை. அடுத்து காலம், இரவின் கண் மழை பெய்தது. கண் அப்படிங்கிறது ஏழாம் வேற்றுமை உருபு. இரவு அப்படின்றது ஒரு காலம், அதாவது நைட் டைமில் மழை பெஞ்சுது அப்படின்ட்டு காலப்பொருளில் வந்திருக்கிறதுனால இது காலப்பொருளில் வந்த ஏழாம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். அப்புறம் இல் அப்படிங்கிற வேற்றுமை உருபு 2 வேற்றுமையிலையும் வருங்க. 5ஆம் வேற்றுமையிலையும் வரும், 7ஆம் வேற்றுமையிலையும் வரும். ஆனால் அது வர பொருள் மாறுபடும். 5ஆம் வேற்றுமையில் நீங்கள் பொருளில் வரும், 7ஆம் வேற்றுமையில் இடப்பொருளில் வரும். நீங்கள் பொருளுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். மாலையிலிருந்து மலரை பிரித்தார். மாலையிலிருந்து, இதில் இல் அப்படிங்கிற வேற்றுமை உருவும், இருந்து அப்படிங்கிற சொல்லுருவும் வந்திருக்கு. இது 5ஆம் வேற்றுமை நீங்கள் பொருளில் வந்ததுனால பிரிக்கிறாங்க மலரை. அப்போ மாலையில் இருக்கிற மலர் நீங்குது, நீங்கள் பொருளில் வந்ததுனால இது 5ஆம் வேற்றுமைனும். மாலையில் மலர் உள்ளது, மாலைங்கிற இடத்துல மலர் இருக்குது, இல்லை அப்படிங்கிற வேற்றுமை உருபு வந்திருக்கு, 7ஆம் வேற்றுமை உருபு. ஆனால் இது மாலைன்ற இடத்துல மலர் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இடப்பொருளில் வந்திருக்கிறதுனால இது 7ஆம் வேற்றுமைன்னு சொல்லுவோம். ஒன்றும் இல்லைங்க, 7ஆம் வேற்றுமையை என்ன வேற்றுமைன்னு சொல்லுவோன்னு சொல்லலாம். அதுக்கான உருவு என்னன்னு கேட்கலாம். எந்தெந்த பொருளில் வரும்னு சொல்லிட்டு கேட்பாங்க, அவ்வளோதான். இடப்பொருளில் வந்துச்சுன்னா 7ஆம் வேற்றுமை, நீங்கள் பொருளில் வந்துச்சுன்னா 5ஆம் வேற்றுமை, அவ்வளோதாங்க டிஃப்ரெண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நெக்ஸ்ட்டு 8ஆம் வேற்றுமை பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.